إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய என்னை இஸ்லாமிய மார்க்கத்தில் இறைவன் கடமையாக இருக்கின்றேன். இன்றைய ஜும்மாவுடைய தினத்திலே இங்கு ஒன்று இருக்கக்கூடிய நம் அனைவர்களுக்கு இன்னும் காரில் உள்ள மக்களை காட்சிப்படுத்திய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தன்னுடைய கல் நெஞ்சத்தை கண்ணியமாக மாற்றிக்கொண்ட உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் இறைவனுடைய பேர் அருளும் அன்பும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவன் எனது இந்த ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பிச்சேன். உரைக்கு செல்வதற்கு முன்பாக அல்லாஹ்வுடைய தூதர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எதிர்கொண்ட ஒவ்வொரு ஜும்ஆவுடைய தினத்திலேயும் மக்களுக்கு மத்தியிலே எதை எச்சரித்தவர்களாக தன்னுடைய உரையை ஆரம்பிக்கிறார்களோ அதை உங்களுக்கு மத்தியிலே தெளிவுபடுத்தியவனாக நான் என்னுடைய உரையை ஆரம்பித்தேன்.
அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், இதா குல்தலி சாஹிபிக யௌமல் ஜுமா அன்சித் வல் இமாம் யஹ்துமு. இமாம் உரை நிகழ்த்துகிற பொழுது உங்களுக்கு அருகாமையில் யாரேனும் பேசிக் கொண்டிருந்தால் அவர்களிடத்திலே நீங்கள் பேசாதீர்கள், வாய் மூடுங்கள் என்று சொன்னால் கூட அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், பக்கத்தில் லகவுத்த, நீங்கள் வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டீர்கள் என்று சொல்லி தன்னுடைய சமுதாய மக்களை எச்சரித்தவர்களாக தன்னுடைய ஜும்மாவுடைய உரையை அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஆரம்பம் செய்தார்கள். ஆகையால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் எதை குறித்து எச்சரிக்கை செய்தார்களோ அதை கடைபிடித்தவர்களாக இன்றைய ஜும்மாவுடைய தினத்தை நாம் நடைபெற வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய இன்றைய காலத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான தவறுகளையும் தீமைகளையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படியாப்பட்ட மனிதர்களை குறித்து இந்த உலக வாழ்க்கையில் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்கிற ஒரு உபதேசத்தை இறைவனும் இறை தூதரும் பல கட்டத்திலே நமக்கு தெளிவுபடுத்தி சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இறைவன் இந்த உலக வாழ்க்கை குறித்த உதாரணத்தை சொல்லும் பொழுது, இன்னமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாஉ, இந்த உலக வாழ்க்கை என்பது வீணும் விளையாட்டன்றி வேறு கிடையாது என்று சொல்லி இறைவன் தன்னுடைய திருமலை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தை குறித்த பலவிதமான உதாரணத்தை சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை உதிர்கிறது சொன்னால் இதுதான் இந்த உலக வாழ்க்கை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். இன்னும் மனிதர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லும் பொழுது, குன்ஃபி துன்யா கஅன்னக கரீம் அவ் ஆபிரு சபீல், இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு வழிபோக்கனை போன்றோ ஒரு அந்நியனை போன்றோ நீங்கள் வாழ்ந்து விட்டு சென்று விடுங்கள். இந்த உலகம் என்பது முக்கியம் கிடையாது. நாம் இந்த உலக வாழ்க்கையில் வாழும் பொழுது நம்முடைய இல்லத்தை விட்டு நாடு பிறந்து மற்ற நாட்டிற்கு செல்லுகிறோம் என்று சொன்னால் நாம் மறுபடியும் எப்படி நம்முடைய இல்லத்திற்கு வருவோமோ அதே போல இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு முக்கியம் கிடையாது. மாறாக அந்த மறுமை வாழ்க்கை தான் முக்கியம். அதுதான் நிரந்தர வாழ்க்கை. அதற்காக இந்த உலகத்திலே நீங்கள் ஒரு அந்நியனை போன்று வாழ்ந்து விட்டு சென்றுவிடும் என்று சொல்லி இறைவனும் இறை தூதரும் பலவிதமான இடங்களிலே இந்த உலக வாழ்க்கை என்பது முக்கியம் இல்லை என்று சொல்லி காட்டுகிறார்கள். அப்படியாப்பட்ட இந்த உலகத்திற்காக முக்கியம் இல்லாத பல ஆசா பாசங்களை உள்ளடக்கி இந்த உலகத்திற்காக இன்றைய காலத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் மார்க்கத்திற்காக பலவிதமான நேரங்களை செலவு செய்வதை விட இந்த உலகத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே இந்த மனித சமுதாயத்திற்கு ஒரு பட்டத்தை சூட்டுகிறார். என்ன தெரியுமா? சூரா ஆதியாத்திலே இறைவன் சொல்லும் பொழுது குதிரையை பற்றி சொல்லி காட்டுறாங்க. ஆதியாத்தில் பகா, இந்த குதிரையின் மீது சத்தியமாக, ஒரு மூடியாத்தி கதுகா, தீப்பொறியை கடற்புவின் மீது சத்தியமாக, ஒரு முகைராத்தி சுகா, அதிகாலையில் போர் தொடுப்பின் மீது சத்தியமாக என்று சொல்லி குதிரையை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இறுதியாக மனிதனுக்கு இறைவன் பட்டத்தை சொல்லுகிறான். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூன், இந்த மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கட்டவனாகத்தான் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய இந்த பட்டத்தை சொல்லுகிறான். ஒரு எஜமானன் தன்னுடைய குதிரைக்கு போடக்கூடிய அந்த புல் கட்டின் காரணத்தினால், கொடுக்கக்கூடிய அந்த தண்ணீரின் காரணத்தினால் அந்த குதிரை தன்னுடைய எஜமானன் எங்களுக்காலும் அங்கே வருகிறது. ஒரு பயமில்லாமல் போர் கட்டத்திலே எதிரி குதிக்கிறது. இப்படி குதிரை தன்னுடைய எஜமானுக்கு நன்றி உள்ளதாக இருக்கிறது. ஆனால் இறைவன் இந்த மனித சமுதாயத்திற்கு பகுத்தறிவை கொடுத்திருக்கிறான், வாழ்வதற்கான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான், இருப்பதற்கான இருப்பிடத்தை கொடுத்திருக்கிறான், நாம் வாழ்வதற்கான பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான். இந்த மனிதன் வாழ்வதற்கான அனைத்து அம்சங்களையும் இந்த உலகத்திலே ஏற்படுத்தி வைத்த இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த மனிதன் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கட்டவனாகத்தான் இருக்கிறான் என்று சொல்லி இறைவன் பட்டத்தை சொல்லுகிறான். இப்படி வாழக்கூடிய மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான தவறை செய்து கொண்டிருக்கிறார்கள். தன்னளவிலே தவறு செய்வதை விட இன்றைய காலத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் குடும்பம் அளவிலாக தவறு செய்யக்கூடிய பார்க்கிறோம். தாய் தந்தையர்கள் தவறு செய்கிறார்கள்,
தன்னுடைய மகன் தெரிவு செய்கிறான், தன்னுடைய சகோதரன் தெரிவு செய்கிறான். இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் அவர்களை திருத்தாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருந்தாலும் நன்மையின் பக்கம் சென்றாலும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அன்ஃபுஸக்கும் அஹ்லிக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலும் நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வசனத்தை சொல்லுகிறான். நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று நேரிய பாதையில் சென்றாலும் நம்முடைய குடும்பத்தினர் தவறான பாதையில் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களையும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் நாம் அழைக்க வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம் நம்முடைய வாழ்க்கையை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையில் வாழ வேண்டுமா? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையில் இறைவன் சொன்ன கட்டளையின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை வைத்துக் கொள்ள வேண்டுமா? அதற்கு அல்லாஹ் நம்முடைய தூதர்கள் சொன்னார்கள், ஒரு சாதாரண ஆணையை பார்த்து குடும்பம் என்று சொல்ல மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு ஆண் ஒரு பெண்ணை தேர்வு செய்வதாக இருந்தாலும், ஒரு பெண் ஒரு ஆணை திருமணத்திற்காக தேர்வு செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு அழகிய வழிமுறையை காட்டி தந்தார்கள். ஒரு பெண் என்பவள் 4 விஷயத்திற்காக தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே அவள் இந்த உலகத்திலே திருமணம் முடிக்கப்படுகிறார் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அவளிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்திற்காக திருமணம் முடிக்கப்படுகிறார். அவள் ஜமாலிகா அவளிடத்தில் இருக்கக்கூடிய அழகிற்காக திருமணம் முடிக்கப்படுகிறார். அவளிடத்தில் இருக்கக்கூடிய குடும்ப பாரம்பரியத்திற்காக திருமணம் முடிக்கப்படுகிறார். இறுதியாக சொன்னார்கள், வலிதீனிகா, அந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய மார்க்க பட்டிற்காக திருமணம் முடிக்கப்படுகிறார். இதையெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்கள் இறுதியாக சொன்ன வார்த்தை, எந்த பெண்ணிடத்திலே மார்க்கம் இருக்கிறதோ அந்த பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்கள் எச்சரித்தார்கள். நம்முடைய வாழ்க்கையின் இறுதி கட்டத்தை அடையும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்படும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை ஒரு நெருக்கடியான சூழ்நிலைக்கு தள்ளப்படும் பொழுது நம்மிடத்தில் அழகிய வார்த்தை, அரவணைப்பான வார்த்தையை சொல்லக்கூடியவள் எந்த பெண்ணிடத்திலே மார்க்கம் இருக்கிறதோ அவள் தான் சூழ்நிலையை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நம்மை வழிநடத்தி அழைத்து செல்வார் என்ற நோக்கத்திலே அல்லாஹ்வுடைய தூதர்கள் இந்த வழிமுறையை சொன்னார்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே தன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு குடும்பத்தாரை வார்த்திருத்தார்கள் தெரியுமா? ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் பரவிய பொழுது அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் முதலாக தன்னுடைய குடும்பத்தாருக்கு மத்தியில் எடுத்து வைத்தார்கள். அதனுடைய வெளிப்பாட்டாக அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையில் வாழ்த்திருக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பம் மட்டும்தான் அப்படி வாழ்ந்ததா? அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தில் மட்டும்தான் உண்மை செய்தார்களா? அவர்கள் தான் குடும்பமாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தியாகம் செய்து எவ்வளவு சோதனை வந்தாலும் அந்த சோதனைக்காக தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய உடலையும் உயிரையும் தியாகம் செய்தார்களா? அவர்கள் வாழ்த்திருத்த நபி தோழர்களாக இருந்தாலும் சரி, நபி தோழர்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக இறைவன் சொன்ன வார்த்தைக்காக அப்படியே கட்டுப்பட்டு நாம் நடக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தன்னுடைய வாழ்க்கையை வைத்துக் கொண்டார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலகட்டத்திலே ஒரு காஃபிரான ஆணை திருமணம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாத மாற்று மதத்தவரை திருமணம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இறைவனிடத்திலிருந்து வஹி இறங்குகிறது, நீங்கள் ஒரு முஸ்லிமான ஆணைதான் திருமணம் செய்ய வேண்டும் என்ற இந்த வசனத்தை இறங்கிய உடனேயே உம்மு சலீம் ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கணவரை பார்த்து சொன்னார்கள், நான் உங்களை விவாகரத்து செய்ய ஆசைப்படுகிறேன், நீங்களோ இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லை மாற்று மதத்தவராக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த நேரத்திலே அவர்கள் விவாகரத்து செய்கிறார்கள். விவாகரத்து செய்து சில நாட்களில் இருக்கிறது. அபூதஹர் அவர்கள் உம்மு சலீம் ரலியல்லாஹு அன்ஹாவை சந்திக்கிறார்கள். யா உம்மு சலீமே, உங்களை திருமணம் முடித்துக் கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்ன உடனே உம்மு சலீம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன வார்த்தை, நீங்களோ இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில், நீங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்கிற இந்த வார்த்தையை சொன்னார்கள். சொல்ல வேண்டிய காரணம் என்ன? சொல்ல வேண்டிய பின்னணி என்ன? இறைவன் இறக்கி இருக்கக்கூடிய இந்த வசனம், அவனுடைய வார்த்தைகள் அவர்களை தடுத்தது. ஆகையின் வெளிப்பாட்டால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சொன்னார்கள். அவர்களும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு திருமணம் செய்து கொண்டார்கள். பல நாட்கள் கழித்து
பல வருடங்கள் கழித்து, பல நூற்றாண்டுகள் கழித்து இன்றைய காலத்திலே வாழக்கூடிய மனிதனுடைய நிலைமையை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், ஆசை வார்த்தைகளை சொன்ன காரணத்தினால் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் நம்முடைய பெண்மணிகளை பார்த்து ஆசை வார்த்தைகளையும் ஆசையான பொருட்களையும் வாங்கி கொடுத்த ஒரே காரணத்தினால் இறைவனுடைய வார்த்தையை மறுத்து, தன்னுடைய குடும்பத்தார்களை மறுத்துவிட்டு, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை புறக்கணித்து விட்டு அப்படியே தடம் புரண்டு செல்லக்கூடிய நிலைமையை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அளவிற்கு இன்றைய காலத்திலே வாழக்கூடிய பெண்மணிகள் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள், பெண்களே உங்களைத்தான் நரக நெருப்பிலே நான் அதிகமாக காண்கிறேன் என்று சொன்ன வார்த்தை என்ன காரணம்? தன்னுடைய கணவன் மார்களுக்கு கட்டுப்பட்டு வாழாமல், அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்காமல், இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு கட்டுப்படாமல் வாழ்கிற காரணத்தினால் பெண்களே உங்களைத்தான் அதிகமாக நரக நெருப்பிலே காண்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னார்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் எதை சொல்கிறதோ, இறைவன் இந்த கட்டளையை சொல்கிறானோ, இறைவன் இந்த வார்த்தையை சொல்கிறானோ, அதற்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கட்டுப்பட்டு வாழ வேண்டும். அபூதல் ஹாரிலி அவர்கள் என்னத்தான் ஒரு பெண்ணிற்காக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாலும், பிற காலம் கழித்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக பலவிதமான தியாகத்தை செய்தார்கள். உஹதுடைய போர்க்களம், அல்லாஹ்வுடைய தூதர்கள் தனித்து விடப்படுகிறார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதரோடு அபூதல் ஹாரிலி அவர்கள் இருக்கிறார்கள். ஆரம்ப காலகட்டம் ஒரு பெண்ணிற்காக இஸ்லாத்தை ஏற்றார். இப்பொழுது ஒரு நிலைமை இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தியாகம் செய்ய வேண்டும். இறைவனுடைய புறத்திலிருந்து எந்த அளவிற்கு சோதனை வந்தாலும் பரவாயில்லை, இந்த உலக வாழ்க்கை என்பதை நாம் கண்டிப்பாக சோதிக்கப்படுவோம் என்பதை உணர்ந்து கொண்டு இறைவனுடைய பாதைகளே போர் செய்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர்கள் தனியாக இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர்கள் அவர்களுக்கு அருகாமையில் செல்லக்கூடிய நபித்தோழர்களை பார்த்து சொன்னார்கள், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அம்பினை நீங்கள் அபூதல் ஹாரிலிடத்திலே கொடுங்கள். ஏன்னா அபூதல் ஹாரிலி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அம்பை மிக சிறந்த வீரராக இருந்தார். அவர் அம்பை கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர்கள் அவருடைய போருடைய வீரம், அவருடைய வலிமை, அவருடைய அம்பையக்கூடிய திறமையை பார்ப்பதற்காக அப்படியே அவருடைய தோல் புஜத்திலிருந்து எட்டி பார்க்கிறார்கள். பார்க்கும் பொழுது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை புரிந்து கொண்டே அல்லாஹ்வுடைய தூதர்கள் மீது நேசம் கொண்ட அபூதல் ஹாரிலி அவர்கள் சொன்ன வார்த்தை, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அபீ வ அன்த உம்மி, என்னுடைய தாய் என்னுடைய தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். ஏன் தெரியுமா? நீங்கள் எட்டி பார்க்க வேண்டாம். ஏன் என்று சொன்னால், எதிரிகளுடைய அம்பிலிருந்து ஏதாவது ஒரு அம்பு, ஏதாவது ஒரு ஆயுதம் உங்களை பணம் பார்த்து விடுவோ என்று நான் அஞ்சுகிறேன், பயப்படுகிறேன். என்னுடைய மார்புக்கு பின்னால் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள், என்னுடைய மார்பு உங்களுடைய மார்பிற்கு கேடயம் என்று சொல்லி உஹதுடைய போர்க்கட்டத்திலே இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தன்னுடைய உடலை வைத்துக் கொண்டு தியாகம் செய்தார். ஆனால் அவருடைய ஆரம்ப காலகட்டம் ஒரு பெண்ணிற்காக இஸ்லாத்தை ஏற்கும். பின்பொரு காலகட்டத்திலே இந்த உலக வாழ்க்கை முக்கியம் கிடையாது, பொருளாதாரம் முக்கியம் கிடையாது. தன்னுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது இறைவனுடைய பாதையில் தான் வாழ வேண்டும், இறை தூதர் காட்டி தந்த பாதையில் தான் வாழ வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில் பொருளாதார நோக்கமாக இருக்கக்கூடாது, மாறாக அந்த மறுமை தான் நோக்காக இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை வைத்துக் கொண்டார். இதோட ஒரு தியாகம் நின்று விட்டதா? இறுதி காலகட்டத்திலே உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலகட்டத்திலே தன்னுடைய வாழ்க்கையில் போருக்கு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒரு போர்க்கட்டத்திற்கு அழைப்பிடப்படுகிறது. அந்த போர்க்கட்டத்தில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர் செல்கிறார். செல்லும் பொழுது படைகளையே மன்னித்து விடுகிறார். தன்னுடைய இறுதி மூச்சு வரை, தன்னுடைய உயிர் நாடி தன்னுடைய உடம்பிலே இருக்கிறவரை, தன்னுடைய உயிர் நாடியை இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தியாகம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே, என்ற எண்ணத்திலே தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக கழித்து சென்றார். இப்படி தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய கணவர் அமைத்துக் கொண்டார். இன்னும் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சகோதரர் ஹராம் பின் மில்ஹான் ஆரம்ப காலகட்டத்திலே அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஒரு கூட்டம் நாங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டோம், எங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்கள் சொல்ல வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்துவிட்டு
உங்களோடு இருக்கக்கூடிய சில நபர்களை எங்களோடு நீங்கள் அனுப்பி வைங்கள் என்று சொல்லுகிறார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர்கள் அங்கு இருக்கக்கூடிய 70 காரிகளை நியமித்து அவர்களோடு அனுப்பி வைக்கிறார்கள். இப்படி அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது விக்ரமோனா என்று அந்த இடத்தை அடைந்த உடனேயே அந்த கூட்டம் இந்த இஸ்லாமிய படைக்கு எதிராக போர் தொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். இவரை கொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது ஹராம் என்பதுதான் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அவர் போரிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்திலே அவருடைய முதுகலை ஈட்டி பாய்கிறது. பாய்ந்த காரணத்தினால் அவருடைய முன்பக்கமாக வெளியே வருகிறது. அந்த நேரத்தில் அவர் செய்த விஷயம் என்ன தெரியுமா? தன்னுடைய கையை எடுத்துக்கொண்டு வயிற்றிலே வைக்கிறார். ரத்தம் வடிகிறது, ரத்தம் சொட்டுகிறது. அந்த ரத்தத்தை எடுத்து தன்னுடைய தலையிலேயும் தன்னுடைய முகத்திலேயும் தலையிலேயும் தடவி சொன்ன வார்த்தை, காபாவினுடைய இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி பெற்று விட்டேன், இறைவனுடைய பாதையிலே ஷஹீதாகி விட்டேன், இறைவனுடைய பாதையிலே என்னுடைய உயிர் மூச்சை நான் விட்டு விட்டேன் என்று சொல்லி தன்னுடைய இறுதி நொடியிலே இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக ஷஹீதாகி விட்டேன் என்று சொல்லி சந்தோஷம் அடைந்தவராக, மகிழ்ச்சி அடைந்தவராக தன்னுடைய இறுதி மூச்சை விட்டார். இப்படி தன்னுடைய குடும்பத்திலே வாழ்ந்த அனைத்து நபர்களும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக பலகட்ட தியாகத்தை செய்தார்கள். இறுதியாக முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனார் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்றைய காலத்திலே ஹதீஸ் கிதாபுகளை நாம் புரட்டி பார்க்கும் பொழுது அதிகமாக ஹதீஸ்கள் அறிவிக்க பட்டியலில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார். அதற்கு காரணம் யார்? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 10 வயது கூட பூர்த்தி ஆகவில்லை, மிகவும் சிறியவராக இருந்தார். அந்த நேரத்தில் எல்லாம் அவனுடைய தூதர்களிடத்திலே முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய மகனாரை அனஸை நீங்கள் உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு ஏதாவது படிவினை இருந்தால், உங்களுக்கு ஏதாவது உதவி இருந்தால் என்னுடைய மகனாரை வைத்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதரோடு அனுப்பிவிட்டு வருகிறார்கள். என்ன காரணம்? என்னுடைய மகனுக்கு இந்த உலக வாழ்க்கை, இந்த உலகத்தின் உள்ள பற்று முக்கியம் கிடையாது, மாறாக அவன் மறுமையிலே ஒரு சிறந்த இடத்தில் இருக்க வேண்டும், அவன் சொர்க்கத்திற்குரிய ஒரு ஆளாக மாற வேண்டும், ஒரு நபராக மாற வேண்டும் என்ற நோக்கத்திலே மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக, மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக தன்னுடைய மகனாரை, பருவ வயது கூட அடையாத தன்னுடைய மகனாரை அல்லாஹ்வுடைய தூதரோடு விட்டு வருகிறார்கள். ஆனால் இன்றைய காலத்திலே வாழக்கூடிய மனிதர்களுடைய நிலைமையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், தன்னுடைய மகனார் சரியான முறையிலே பள்ளிக்கூடத்திற்கு செல்ல வேண்டும், தன்னுடைய மகனார் சரியான முறையிலே உலக படிப்பை படிக்க வேண்டும். அதே பெற்றோர்கள் தன்னுடைய மகனார் சரியான முறையிலே மார்க்க படிப்பை படிக்கிறானா? காலையிலே பள்ளிக்கூடம் போயிட்டு சாயங்காலம் வருவான், வந்த உடனேயே வானம் வெளியூருக்கு செல்வோம், மதரசாவின் விடுமுறை அளித்துவிடும் என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள், அதே பெற்றோர்கள் பள்ளிக்கூடத்திற்கு விடுமுறை அளிக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது பள்ளிக்கூடத்திற்கு அதுதான் சொல்லணும், பள்ளிக்கூடத்திற்கு நீ தவறாமல் போய்விடணும், இந்த உலக வாழ்க்கையை முன்னோக்காக வைத்து, இந்த உலக படிப்பை முன்னோக்காக வைத்து உலக படிப்பிலே ஆர்வம் காட்டக்கூடிய பெற்றோர்கள், அதே மகன் சிறிய வயதிலே மார்க்க படிப்பை சரியான முறைகளை படிக்காத காரணத்தினால், பெற்றோர்களிடத்திலிருந்து பறித்த காரணத்தினால் அவன் பருவ வயதை அடையும் பொழுது மதுவின் பக்கம் செல்கிறான், போதையின் பக்கம் செல்கிறான், பெண்ணின் பக்கம் செல்கிறான். இப்படி செல்லும் பொழுது என்னுடைய மகனார் சரியாக இல்லை, தாய் தந்தையிடத்திலே சரியாக பேச தெரியவில்லை, பெரியவரிடத்திலே சரியாக பேச தெரியவில்லை, எவ்வாறு தொட வேண்டும் என்று தெரியவில்லை, எவ்வாறு மார்க்கத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியவில்லை என்று சொல்லி புலம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு காரணம் யார்? அதற்கு முன்னணி யார்? அதற்கு முன்னோக்கி யார்? தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய பிள்ளைகளிடத்திலிருந்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கல்வியை பறித்த ஒரே காரணத்தினால் தான் அவன் பருவ வயதை அடையும் பொழுது தவறான காரியத்தை பக்கம் செல்கிறான். ஒரு பொழுதும் உலக கல்வியும் மார்க்க கல்வியும் ஒன்றாக விடாது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் சரிவர வாழ வேண்டுமா, உலக கல்வி அவனை பண்படுத்தாது, மாறாக இறைவனும் இறைத்தூரும் காட்டி தந்த இந்த மார்க்க கல்விதான் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் இப்படி வாழ வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வாறு நிர்வாகம் செய்ய வேண்டும், ஒரு வாழ்க்கையினுடைய குடும்பத்தை எவ்வாறு அழைத்து செல்ல வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையில் பிறரிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், வணக்கம் சார்ந்த விஷயங்களில் எப்படி இருக்க வேண்டும் என்ற கல்வியை கொடுக்கக்கூடிய கல்வி மார்க்க கல்விதான். அப்படியாப்பட்ட கல்விதான் முதன்மையாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலக கல்வி என்பது அதற்கு பின்பாகத்தான். ஆகையால் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
தன்னுடைய மகனாரை எப்படி இந்த மார்க்க கல்வியை கற்பதற்காக அல்லாஹ் நம்முடைய தூதரிடத்திலே விட்டு சென்றார்களோ, அதே போல் நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கல்வி அறிவை, இந்த மார்க்கத்தினுடைய படிப்பினை கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாங்கியிருந்தவான அல்ஹம்துலில்லாஹி வேளாளர். இல்லாமல் அல்லாஹ்விடையார்களே, முதல்வரைகளே, நம்முடைய வாழ்க்கையில் எந்தளவிற்கு சோதனைகள் கஷ்டங்கள் உண்டாலும் நபித்தோழர்கள் தங்களுடைய வாழ்க்கை எந்தளவிற்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக அமைத்து கொண்டார்களோ, அவர்களுடைய குடும்பத்தை எவ்வாறு இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக அதிகமான முறைகளில் தியாகம் செய்ய வைத்தார்களோ, அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தினரை சரியான முறைகளே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையில் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக அதிகம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே ஒவ்வொரு மனிதனுடைய தன்மையை குறித்தும் சொல்லும் பொழுது, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலே இன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத், தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் பொருளாதாரத்தை நோக்காக வைத்துத்தான், அதற்காகத்தான் தன்னுடைய வாழ்க்கையில் கடினமாக உழைத்து கொண்டிருக்கிறார், அதையே அவன் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி இறைவன் சொல்லி காட்டுகிறார். இப்படியாப்பட்ட பொருளாதாரத்தில் இன்றைய காலத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் அதிகரித்து விட்டால், தன்னுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் இல்லை என்றால், இந்த இரண்டு நபர்களுடைய நிலைமையும் எந்த அளவிற்கு இருக்கிறது என்று சொன்னால், தன்னுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் அதிகரித்து விட்டால் அதை வட்டியாக விடுகிறார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் இல்லாதவர்கள் அந்த வட்டியை வாங்கி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய நிலைமையை குறித்து இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பகிரங்கமாக எச்சரிக்கை ஊட்டுகிறான். ஹல்லல்லாஹுல் பை, இறைவன் வியாபாரத்தை அனுமதித்தான். உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் வேண்டுமா? இறைவன் எந்த வியாபாரத்தை அனுமதித்தானோ அவ்வாறு உங்களுடைய வாழ்க்கையில் வியாபாரம் செய்து உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் ஈட்டிக் கொள்ளுங்கள், பெருகிக் கொள்ளுங்கள். ரிபா, வட்டி என்பது தடுக்கப்பட்டு விட்டது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் வட்டி என்பது யாரும் வாங்கக்கூடாது என்கிற பகிரங்க எச்சரிக்கையை இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக நாம் தடுத்ததற்கு பின்பாக நாம் இந்த வட்டியை தடுத்ததற்கு பின்பாக யாரெல்லாம் அந்த வட்டியை வாங்குகிறாரோ, அந்த வட்டியை ரசித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை குறித்து இறைவன் எச்சரிக்கை ஊட்டுகிறான். உலாயிக அஸ்ஹாபுன் நார், அவர்களே நரகவாசிகள். ஹும் ஃபீஹா ஹாலிதுன், அந்த நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார் என்று சொல்லி இறைவன் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வட்டி என்று சொல்லக்கூடிய விஷயத்தை விட்டு அப்படியே நாம் அப்பால் இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தினர்களையும் அதை விட்டு எச்சரிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்றைய காலத்திலே வாழ்ந்த நபித்தோழர்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு பொருளாதாரம் இருந்தாலும் அதை இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தியாகம் செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி பொறுப்பை இன்றைய காலத்தில் ஏற்றார்களோ, இந்த நொடியில் ஏற்றார்களோ, அந்த நொடியிலிருந்தே இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தான் சம்பாதிக்கக்கூடிய வியாபாரம் செய்து ஈட்டக்கூடிய அனைத்து தொகையையும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக அப்படியே தியாகம் செய்து கொடுத்தார்கள். இந்த பொருளாதாரம் என்பது ஒரு பொழுதும் என்னுடைய குடும்பத்தாருக்கு இருக்கக்கூடாது. இந்த பொருளாதாரம் என்பது ஒரு பொழுதும் என்னுடைய செலவினத்திற்கு இருக்கக்கூடாது. மாறாக நான் சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரம் அனைத்தும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காகத்தான் நான் தியாகம் செய்கிறேன், இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் வியாபாரம் செய்த அனைத்து பொருளாதாரத்தையும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக முறையில் நாம் கொடுத்தார்கள். இறைவனிடத்தில் வசனம் இறங்குகிறது, உங்களுக்கு விரும்பிய பொருளை நீங்கள் தர்மம் செய்யாதவரை இந்த உலகத்திலே நீங்கள் நன்மையை அடைந்து கொள்ள முடியாது என்கிற இந்த வசனம் இறங்கிய உடனே அபூதுல்ஹாரி அவர்கள் அவருடைய தூதரிடத்திலே சென்று தனக்கு விருப்பமுடைய தன்னுடைய தோட்டத்தை, அந்த தோட்டத்தில் தான் அவருடைய இல்லமும் வைத்திருக்கிறது, அதை அனைத்துமே இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக அப்படியே பங்கிட்டு கொடுத்தார்கள். அதே போன்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமான பொருளாதாரங்கள் இருந்து விட்டால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்காக நம்முடைய பொருளாதாரத்தை அதிகமாக வாரி இறைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.